श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषड्गोपवाग्भयं सकत्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 10ஆம் பாசுரம். இருடிகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர்குளம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் எம்பான் என்று தெருடியாகில் நெஞ்சே வணங்கத் தின்ன மறியறியந்து மறுடியேழும் விடேன் கண்டாய் நம்பி பற்பனாபனையே. இருடிகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர்குளம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்று என்று தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறுடியேழும் விடேள் கண்டாய் நம்பி பத்மநாபனையே. பத்மநாபன் என்ற திருநாமம் குறித்து ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரம் இது. இங்கே தன்னுடைய மனதை நோக்கி ஆழ்வார் கூறுகின்றார், என்னுடைய மனமே, உனக்கு ஞானம் இருந்தால் 10 இந்திரியங்களின் வசப்பட்டு நின்ற எனது மனம் என்னும் இந்திரியத்தை நியமித்து எனக்கு உதவி செய்தவன் என்றும் இலங்கையிலே உள்ள இராட்சச குலத்தின் தலைவனான ராவணனை அழித்து உதவி செய்தவன் என்றும் நித்திசூரிகள் தன்னை எவ்விதம் அனுபவிப்பார்களோ அதேபோன்று என்னையும் தன்னை அனுபவிக்கப்படி செய்தவன் என்கின்றார். அவனை குறித்து இவ்வாறு உரைத்தபடி பலமுறை வணங்கி நிற்பாயாக என்று தன் மனதிடம் கூறுகின்றார். இத்தகைய அறிவு உண்டான பின்னரும் உனக்கு ஏதேனும் கலக்கம் ஏற்பட்டால் அனைத்து திருக்கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக நினைந்தவளும் அனைத்திற்கும் காரணமாக உள்ள அழகான தாமரை மலரை தனது வயிற்றிலே நாபியிலே அந்த தாமரை மலரிலிருந்து தோன்றியவனன்றோ நான்முகன். அப்படிப்பட்ட தாமரை மலரை தனது வயிற்றிலே கொண்டவனுமாகிய இந்த உபகாரனாய் விடாமல் இருப்பாயாக என்று தன் மனத்திடம் அறிவுறுத்துகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாம், எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருப்பவனாம், நமக்கு எப்பொழுதும் உதவி வேண்டியபடி உள்ள சர்வேஸ்வரனை நீ எப்பொழுதும் விடாமல் இருக்க வேண்டும் என்று தனது மனதிற்கு அறிவுறுத்தி அருளிச் செய்கின்றார் இப்பாசுரத்திலே. இருடிகேசன் எம்பிரான் இந்திரியங்களை நியமிப்பவனான சர்வேஸ்வரன் உமக்கு செய்த உதவி என்ன என்ற கேள்விக்கு இங்கே விடை அருளிச் செய்கின்றார். அவனை அறிந்து கொள்வதற்கு உதவுவதற்காக அவளிக்கப்பட்ட எனது இந்திரியங்கள் மூலமாக நான் உலக விஷயங்களிலே ஈடுபட்டு
அவற்றிலே விரும்பி தகாத வழியில் செல்லாமல் அந்த இந்திரியங்களைக் கொண்டே தன்னை மட்டுமே அறியும்படியான பெரும் உதவி செய்தவன் எம்பெருமான் என்கின்றார். இவருடைய இந்திரியங்கள் மூலம் இவருக்கு ஏற்படும் இன்னல்களை தவிர்த்தானவன் என்கின்றார். இலங்கையிலே அசுரர் குலத்திலே விபீஷணன் போன்ற நல்லவர்களை ராவணன் வதத்திற்கு பிறகு ஆட்சி செய்யும்படி வைத்து மிகவும் கடினமான ராவணன் போன்றவர்களை அழித்தான். அதுபோன்று இவருடைய இந்திரியங்கள் விஷயத்திலும் செய்தான் என்கின்றார் ஆழ்வார். ஒருவனுடைய இந்திரியங்கள் பல விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அப்படி இந்திரியங்கள் மற்ற உலக விஷயங்களில் ஈடுபட்டு அவற்றில் நிலை நிற்பதை ஆழ்வாருக்கு தவிர்த்தது மட்டுமின்றி நித்தியசூரிகள் தன்னை அனுபவிக்கும்படி எப்படி செய்தானோ அதே போன்று நானும் அவனை அனுபவிக்கும்படி செய்தவன் என்கின்றார். நெருடியாகில் ஞானம் கொண்டுள்ளாய் என்பதே இதற்கு பொருள். நீ ஞானம் பெறுவதற்கு வழி என்றால் ஞானேந்திரியங்களாகிய கண், காது, மூக்கு, வாய், உணர்ச்சியை உணர்த்தும் மெய் என்பவற்றுக்கும் அறிவுக்கும் நீயே மூலமாக உள்ளாய் என்ற ஏற்றம் உனக்கு உண்டு என்றால் இத்தகைய உதவி செய்த அவனுடைய திருவடிகளில் மனமே நீ விழுவதற்கு முயல்வாயாக என்கின்றார். திண்ணம் அறியறிந்து மறுடியேளும் இந்த அறிவுரையை ஏதோ சபையிலே ஒப்புக்காக கூறும் வார்த்தைகள் என்று விளக்காமல் இவற்றை உறுதியுடன் பற்றுவாயாக. இவ்விதம் பின்பற்றுவதன் மூலம் அவனை குறித்து அறிந்து கொள்வது தானே பலனாகிறது. இது அவருக்கு மட்டும் கூறப்படுவதாக அல்ல, நம்போன்று சேதனர்களுக்கு கூறுகின்றார். மயக்கத்தை கொண்டாய் என்றாலும் அவனுடைய மேன்மையை கண்ட பின்னரும் உனக்கு ஒரு விதமான தடுமாற்றம் வரக்கூடும். இத்தகைய மேன்மை பொருந்திய பொருளையே நாம் தவறாக உரைத்தபடி உள்ளோம் என்று வருந்துகிறார் என்று எண்ணி தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை சிந்தித்து அவனை விட்டு அகன்று செல்வதை தவிர்க்க வேண்டும் நீ என்று தன் மனதிடம் கூறுகிறார். அவ்வாறின்றி நீ தவிர்த்தால் என்ன ஆவாய்? நீ அழிந்து விடுவாய். அவனுடைய குணங்களின் முழுமையை நீ அறிவாயல்லவோ? அவனுடைய திருமேனி அழகையும் அவன் நமக்கு செய்த உதவிகளையும் நீ அறிவாயல்லவோ? ஆகவே மறந்தும் கூட தவறு செய்யாதே, எம்பெருமானையே துதிக்க வேண்டும் என்று ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களுக்கு இப்பாசுரத்தின் மூலம் அறிவுறுத்துவதாக இப்பாசுர விளக்கம் நிறைவு செய்கிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.